விநாயகர் பெருமானே, கந்தா கடம்பா கைதுவரா காத்திரையா வெங்கடேச பெருமாளே, மாரியம்மா தாயே, செல்லியம்மா தாயே, பொன்னியம்மா தாயே. மிஸ்டர் காட்சி அழகி போட்டி நடந்து வந்து போறாது. ஐயோ அடிச்சாலும் பாவமா இருக்குது. ஆமா. கந்தா கடம்பா கைதுவரா காத்திரையா வெங்கடேச பெருமாளே, மாரியம்மா தாயே, செல்லியம்மா தாயே, பொன்னியம்மா தாயே. நீங்களா கோயில தான் தெரியுங்களா இல்ல லீவு போட்டு கொஞ்ச வேலைக்கு பிடிக்கலாம்னு தெரியலாமா? எங்கேயுமே நடக்காத அநியாயம் இந்த அரண்மனையில் நடக்குதாப்பா. என்னதான் அனாதியா வந்தா கூட என்ன அந்த சத்தியாமா படுபாய் முண்டை கேட்காது தெளிவா கேட்டு அடி அடிக்கிறான். பாவண்டி அந்த அம்மா வந்தாச்சு அப்படின்னு சொன்னா செவிலியா ரெண்டு போட்டு அடிக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டுக்கடை போய் துணி துவச்சுமான்னு சொன்னா அந்த அம்மா பாவம் எங்க போச்சோ, எந்த ஏரி வீழ்ந்ததோ, எந்த பத்திர வீழ்ந்தோ, எந்த குட்டில வீழ்ந்து செஞ்சதோ தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? சரி கை கொடுக்கல எங்க போட்டு அடி அடிப்பான். நம்ம ஜாமப்பு எங்கடா போய் இந்த ஏரியில வேந்த அந்த அற்புதமான நிதி வேலையில சூடு சொன்னையில போடுது. இவரை அடி அடிக்கிறாங்களே யாருக்கிட்ட ஒரு 100 ரூபாய் பஸ் பேர் வாங்கினீங்கன்னா ஓடக்கூடாதியா? பார்த்து தூங்கிக்கிறான் பாரு. நம்ம ஜாமப்பு அம்மா கூட சொல்லுவான் எப்போ என்னடா சூத்த ஆடிக்கணும் வராவா? ஜெய் இப்படி என்ன யார் பிரைஸ் கொடுப்பாங்க? அழகு போட்டியில எப்படி நடக்கணும் என்ன பார்த்து கத்து வரம்ப. போய் ஜம்பம் கிட்ட கொடுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். முகத்தை காட்டணும், அழகு காட்டணும். இந்த சமாசத்தை கொடுத்தாலுங்க. ஆத்தக்கரை போன வேண்டிய வீடு வச்சார்ல, போன வேண்டிய எப்படியே ஆத்திரக்கத்துல அடிச்சு முடிச்சா தூக்க மாட்டேங்கிறாளா? செத்துட்டாளா? உன்னை சாவடிக்காத அவன் போக மாட்டான். என்னடா சொல்றேன்? துணி துவைப்பான்னு பார்த்தா படுத்துன்னு தூங்குறா பாருமா. ஐயோ அடிச்சாலும் பாவமா இருக்குது. ஆமா. ஒரு பொண்ணா போகலாமா? ஒரு பெண்ணா பிறந்தா வாயை கட்டி வயிற்று வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. வாயை கட்டினா புள்ள வயிற்று கட்டினா ஆம்பி ஆடுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆப்பிடுமா ஆப்பிடாதோ கிடைக்குமே கிடைக்காதுன்னு மானாரியா பிராஜி போட்டா பின்ன வாஞ்சா ஏத்துங்கப்பா. லொடக்கு நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். ஏமா அவ கொஞ்சம் தான் சாப்பிட்டாலாம், நிறைய சாப்பிடலையா? இது கொஞ்சம் இது நிறைய. மூணே மட்டும் தான் பலாகாத்தினி 2 தடவை வெஜிடபிள் ரைஸ், 3வது வெள்ளை சாதம் வச்சுக்கின்னு ரசம் ஊத்தினா. ஆமா 4 வடை சாப்பிட்டா, 2 அப்பளம் சாப்பிட்டா, உருளைக்கிழங்கு பொரியல் உள்ள சாப்பிட்டா. முட்டை ஊத்திடுங்கடா. முட்டை நாங்க சாப்பிட்டலாம். அட முட்டை சாப்பிடுறதுக்கு அவ செய்வோம் பண்ண. நாங்க சுத்த செய்யணும்டா. ஆட்டுக்கறி தான். ஆட்டுக்கறி செய்வோம். ஏறல உடம்புல என்ன பிரச்சனை தெரியாது. இந்த நேரத்துல அவளை ஒரு அடியா இருக்கு. அந்த சாதி
எடுத்துக்கிட்டு போட்டோம் அந்த ஃபைல் வந்து நம்ம மேல சேர்த்துக்கா. என் மாமனார் மாமியாருக்கு பதில் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுமா. சீக்கிரமா போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. வைத்தியரா? ஆமா. என்னத்துக்கு வைத்தியரா? அவ உடம்புல என்ன பிரச்சனை தெரிஞ்சு? ஏய், நான் என்ன வைத்தியரா? நான்மா? தெரியுமா? நான் பெரிய வைத்தியமா? நம்ப மாட்டேன். என்னடா? என் நாடி பிடிச்சு பார்த்து சொல்லு. நான் வைத்தியரான்னு உனக்கு சந்தேகம். என் கை பிடிச்சு பாரு. அவ்வளவுதானே? உன் கை பிடிச்சு பாரு, இப்ப சொல்ற பாருமா. கை நீட்டு. ஏய், ஏன்டா? சரி, நான் என்ன சகிலா படமா எடுக்கிறாங்க? இல்லடா. ஆ. என் வீட்டுக்காரர் தவிர வேற யாரும் தொட்டதில்லை. மூக்குல குசு புந்துக்கிச்சா? அவர் ஷாக் ஆயிட்டேன் நான். குப்பா, நீட்டுமா. கை நீட்டு. இப்படி திரும்பு. திரும்பு இப்படி. ஏன்ப்பா இந்த குடிக்கிறீங்க? யோசிக்கிறத பார்த்தா தெரியல. இது போய் என்ன யோசிக்கிறா? வந்து உந்தியா நான் வயசு. எனக்கு 25 ஆக போகுது. 25? ஆமா. எப்படியும் ஒரு 11 கழிச்சு போகுது. எங்க பார்த்தா நான் புள்ள கழிச்சு போயிருக்கிறேன். ஏய், கழிச்சுக்கிறேன். நாடி சொல்லுது. சத்தியமா கழிச்சுக்கிறேன். அதானே? இதை நான் வைத்திருந்தேன். நான் என்ன செக் பண்ணி பாக்குறேன். அவளை பாருங்க. அடியே பாரு. ஆமா, இப்ப கொலை கேஸ்ல அரசு பண்றாங்க. ஒரு 400 பேர் அடிக்கிறாங்க. புள்ளி பிடிச்சி அதுல ஓட்டி கை எடுத்து பிடிக்கிட்ட ஒரு கை நீட்டு. அந்த கை வேணாம். சாம்பார் வாசனை வருகிறது. கத்திரிக்காய் மாங்காய் முருங்கா. இப்போ வர சாப்பிட்டாங்க. இல்ல ஏய், கம்முடா. மூக்கெல்லாம் துடிக்குது. நாடிலாம் மேல ஏத்துறமா. ஐயா டேய் சீக்கிரம் சொல்லுடா. ஏமா, ஐயா நான் சொல்றதுல அப்ப சரியாக நான் பாத்துக்கிறியா? டேய் கேளுடா போய். மாங்காய் பார்த்தா கச்சி சாப்பிடும் போலக்குதா? தியா இருக்குது. கச்சி சாப்பிடும் பார்த்தா அள்ளி அள்ளி துண்ணும் போலக்குதா? ஆமா புளியம்பாயத்தை பார்த்தா சாப்பிடும் போலக்குதா? அப்படிதான் இருக்குது. நடந்தா உடம்பு கூட கூட வருதா? வருது. கண்ணு முன்னா இருளோ இருக்குதா? ஆமா. வாய் தட்டா போட்டு வர மாதிரி. ஐயோ அம்மா. எப்படி வேணா வரல கர்ண வரணும். ஏய் எங்கமா ஓடாதீங்க. பண்டல ஜூல இருந்து தப்பிச்சு வந்துட்டோம்பா. பெருந்தூர் குரங்கடாது. நான் கேக்குறேன் கண்ணமுன்னா இருளும் தான் இருக்கும் இருக்கும். என்ன நான் வாய் தந்தா போட்டா வரதான் செய்யும். ஆமா. நடந்து போனா உடம்பு கூட கூட தான் வரும். வரும். புளியம்பரத்தை பார்த்தா சப்பனம் போலதான் இருக்கும். ஆனா இவன் ஆடி வைத்தியரா இல்ல பாதி வைத்தியரா இல்ல குடும்பத்து வைத்தியரா? குடும்பத்து வைத்தியரே ஒழுங்கா சொல்றேன். ஏமா, நாடி பிடிச்சு பாக்கறேன்னு இதெல்லாம் கரெக்டா சொன்னா. நேரா வருதா இல்லையோ? நீடுமா. பாத்து சொல்லுங்க. சொல்றேன். சத்தியா 3 மாசம் முழு அனுக்கிறாமா? 3 மாசம் மட்டும் இல்ல. 3 மாசம் மட்டும் இல்ல. இன்னோட 17 நாள் கொச்சியா குடும்பமா போச்சு. ஐயோ நான் பஸ் ஓட்டுறீங்க. அடிக்கிறீங்களா? அதுக்கு ஸ்டாப் சொன்னேன். ஓஹோ அண்ணி என்ன லேடி பாய்ஸ் போடுறாங்களா? ஓ அக்கா ஏன் அடிச்சீங்க? போய் எனக்கு ஏய் போயிடா. கொஞ்சம் ஆடாதீங்க. வாங்க இப்படி. ஏமா என்னப்பா அண்ணா கூட எங்க வச்சு வந்துட்ட? எந்த அண்ணன் கூட? சரி விடுப்பா சரி. நான் போய் எடுத்துட்டு நீ தானே? இல்லடா மலையனூர்ல கெருவாடு வைக்கிறோம். அடடா. நல்லா பாரு நாப்பறாடா. அவனை ஏன்னு பார்க்க சொல்றேன். நான் ஏன் பார்க்க போறேன்? நம்ம அருணோட வேலைக்காரன் தானே அவன்? வேலை இல்ல. வேலைக்காரன் தானே அவன்? நான் தெரியுதா? ஆமாடி. அருண் இந்த வேலைக்காரனுக்கு எனக்கு தெரியுதா? அண்ணி கேது. சரி அதை விடு. அக்கா ஏன் அடிச்சீங்க? ஏமா நான் யாரு? தேவடியா ஏய் ஏய் ஏன்னா சீக்கிரட்லாம் வெளிய சொல்ற? அண்ணி யாருக்கு சமம்? தாய்க்கு சமம், தெய்வத்துக்கு சமம். பிள்ளை தவறு செய்தா தட்டி கேட்கிற உரிமை தாய்க்கு அன்னைக்கு இருக்கு. அவன் தப்பு செஞ்சா நான் தட்டி கேட்டா நீ வந்து பாத்துட்டேன். போங்க அண்ணி. ஏமா இது வரைக்கும் அக்கா எந்த தவறு செய்யவே மாட்டாங்க. அக்கா என்ன தவறு செய்யோ அடிச்சு
நீங்க ஆனா பொம்மையாட்டிக்கு 2 பேரும் குசு குசுன்னு பேசுறாங்கன்னா ஒரு குடும்பம் அவுட்டுன்னு அர்த்தம். ஏண்டா பெண்கள் நாங்க ரகசியமா பேசுறோம். நீங்க 2 பேரும் அந்த பக்கம் குசு குசு, நாங்க 2 பேரும் இந்த பக்கம் குசு குசு. ஏண்டா வெளிய 4 பேருக்கு தெரியும், என் குடும்பத்துக்கு தான் அவமானம். அதனால தான் நானும் ரகசியமா பேசுறோம். நாங்க மூடி மறைச்சுக்கிறோம். ஆமா. நீங்க அப்படியே போங்க. சரிம்மா சரிம்மா. போங்க. சரி. என்னம்மா அக்கா என்ன தவறு செய்யறாங்க சொல்லுங்க. ஆமா 3 மாசம் முன்னாடி ஆமா. சரிடா பாரு. என்ன எங்க அண்ணி என்ன வச்சுட்டு எதுல காமெடி எதுல பண்றாங்களா? ஆமா ஆமா நகைச்சுவை படம் எடுக்கிறாங்க. அந்த அம்மா கோவி சார்லா காமெடி பண்ணிட்டாங்க. அப்படி போ கை சிரிமா. உன்னையும் மிஞ்சிட்டு போறாரு அப்ப காமெடியில. அண்ணி சொல்லுங்க. ஏய் என்ன பண்ற காமெடி பண்ற மாதிரி இருக்குது. உன் அருமை அக்கா அக்கா 3 மாசம் முன்னாடி இருக்கல. அண்ணி இன்னைக்கோட 17 நாள் ஆகுது. என் குடும்பம் மாதிரி என்ன ஆகுது? அதான் எனக்கு தெரியல. அது சொல்லுங்க நான் கேட்டு பாரு. வெட்டி யாரு நான் கேக்குறேன். கேளு. அந்த கருவலுக்கு காரணம் யாரு? தெரியும் யாருடா? சத்யா வயிற்றில வளரக்கூடிய கருவுக்கு காரணம்